السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான பேரருளால் புனிதமிக்க இந்த ரமதானுடைய மாதத்தில அல்லாஹுக்கு மிக பிடித்தமான இரவு நேர வணக்கங்களில் ஈடுபட்ட வண்ணம் அல்லாஹ்வுடைய இந்த வேத வசனங்களை அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு சூழலில் நாம் எல்லாம் இருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில அல் குர்ஆன் அது சொல்லக்கூடிய சுப செய்திகள், அது யாருக்கெல்லாம் அந்தஸ்துகளையும் பதவிகளையும் அவர்களுடைய எல்லா விதமான சூழல்களையும் உள்வாங்கி கொண்டு சுப செய்தி அளிக்கின்றதோ அது போன்ற சில நல்ல அடியார்களை பற்றிய சில தகவல்களை தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம். அல் குர்ஆன் மூலமாக நாம சிறப்பான அந்தஸ்து பெறுவது எப்படி, இது போன்ற பல்வேறு தகவல்களை நாம பார்த்து வர்றோம். அந்த அடிப்படையில நேற்று ஃபிரௌனை சுற்றி இருந்த ஏழையான மக்கள் ஃபிரௌனிடத்திலே சம்பளம் வாங்கி கொண்டும் அல்லது அவன் கொடுக்கக்கூடிய சில விஷயங்களை அனுபவித்துக் கொண்டும் அவனுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்த மக்கள் ஃபிரௌனை விட ஒரு சிறந்த அந்தஸ்துக்கு சென்றார்கள். உதாரணத்துக்கு என்ன செய்யலாம், ஆசியா அம்மையாரை எடுத்துக்கொண்டால் ஃபிரௌனுடைய மனைவியாக அவர்கள் பெரிய பதவிகள்ல இருந்த போதும் அதையெல்லாம் துச்சமாக தூக்கி வீசினாங்க. எதுக்காண்டி? ஈமானுக்காக வேண்டும். ஈமான் என்கிற ஒன்றை அவங்க பெற்றதுனால அவங்களுக்கு என்ன ஆகும்னு தெரியும். ஃபிரௌன் தூக்கி வீசிடுவான், நம்மளையும் நெருப்பு குன்றத்துல தூக்கி போட வாய்ப்பு இருக்கு, நம்மளையும் மோசமாக கொள்வதற்கு சித்திரவதை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சூனியக்காரர்களை எல்லாம் துண்டாட கட்டளையிட்டவன், சின்ன சின்ன குழந்தைகளையும் கூட அறுத்து போட துணிந்தவன், அறுத்து போட்டவன் என்றெல்லாம் கூட பார்க்காம இஸ்லாத்தை அறிவிச்சாங்க. எல்லா விஷயங்களும் இந்த உலகத்தில் அவர்களுக்கு கிடைக்காமல் போச்சு, ஒண்ணு ஒன்னா பிடுங்கப்பட்டுச்சு. ஒரு நாளிலேயே அவர்கள் சிறை கைதியாக மாறினார்கள், தண்டனை கைதியாக மாறினார்கள், தண்டனையும் பெற்றார்கள் ஆசியா அம்மையார். ஆனா அல்லாஹ் என்ன செஞ்சான்? பெரிய அந்தஸ்தை கொடுத்தான். உலகத்துல பெண்கள், சிறந்த பெண்கள் 4 பேர் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதுல ஒரு ஆள் யாரு? ஆசியா அம்மையார். எவ்வளவு பெரிய அந்தஸ்து! சாதாரண அந்தஸ்து கிடைக்குமா யாருக்காவது? அவ்வளவு பெரிய ஒரு சிறந்த அந்தஸ்து பாரு. யாராவது பார்க்கணும்னா ஆசியா அம்மையாரை பார்த்துக்கிடுங்க. ஒரு அல்லாட்ட அந்தஸ்து பெறக்கூடிய யாராவது உங்களுக்கு ஆசை இருந்தா ஆசியா அம்மையாரை பாருன்னு சொல்ற அளவுக்கு 2 சிறந்த பெண்கள் அப்படின்னு குர்ஆன் அறிவிக்குது. அதுல ஒரு அம்மா யாரு? ஆசியா அம்மையார், இம்ராத் ஃபிரௌன் என்று. அப்ப இப்படி இஸ்லாம் அழகான முறையில அந்தஸ்துகளை அறிமுகப்படுத்துகின்றது. அதே மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது ஈமானுக்கு அந்தஸ்து கூடும் சொல்றான். இர்ஃபஇல்லாஹுல்லதீன ஆமனு ஊத்துல் இல்ம தரஜாத். 2 சாராரை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் இந்த வசனத்திலே. 2 சாரார்கள் 58வது அத்தியாயத்தினுடைய 11வது வசனம் என்ன சொல்றா? இர்ஃபஇல்லாஹுல்லதீன ஊத்துல் இல்ம், இர்ஃபஇல்லாஹுல்லதீன ஆமனு ஊத்துல் இல்ம். ஈமான் கொண்டவர்களுக்கு அந்தஸ்து உயரும். ஈமான் இருக்கா இல்லையா? நாம எல்லாரும் ஈமான் கொண்டிருக்கிறோம். ஈமானே அந்தஸ்து நல்லா சொல்றோம். ஈமான் கொண்டிருக்கிறியா இல்லையா? இது உனக்கு ஒரு அந்தஸ்து. ஆனால் அந்த ஈமான் எப்படி இருக்கணும்? சோதிக்கப்படும் பொழுதும் அது என்ன செய்யணும்? துவண்டு போகாம இருக்கணும். பரிசோதிக்கப்படும் பொழுது சொக்க தங்கமாக இருக்கணும், பட்டை தீட்டுவதாக அமையணும். அந்த அளவுக்கு உன்னுடைய ஈமான சோதிப்பா. அந்த ஈமான் பல்வேறு வகையான சோதனையா இருக்கலாம். காசை கொடுத்து கூட சோதிக்கலாம். ஜகாத் ஒழுங்கா கொடுக்குறியான்னு. காசை நிறைய கொடுத்துட்டு ஜகாத்தை நீ கணக்கு பார்த்து கொடுக்குறியா அல்லது கஞ்சத்தனம் பிடிக்கிறியா அப்படின்னு நல்லா சோதிப்பான். பகதூருக்காரரை பட்னியா வச்சிருப்பான், நமக்கு அல்லாஹ் சாப்பாடு தருவான், என்ன செய்யற பாரு அப்படின்பா. எப்படி வேணாலும் சோதனை வரலாம், பல்வேறு வகையான சோதனை. அல்லாஹ் சொல்றான், அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்சனு அமலா. வாழ்வும் மரணமுமே சோதனை. அய்யுக்கும் அஹ்சனு அமலா, சிறந்த அமல் செய்யறது யாரு? அது இளைஞர்களாக நீங்க இருக்கலாம்,
இளம் பெண்களாக நீங்க இருக்கலாம், குடும்ப தலைவியாக நீங்க இருக்கலாம், குடும்ப தலைவர்களாக நீங்க இருக்கலாம், யாராக நீங்க இருந்தாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஈமான் ஒரு சோதனை தான். ஃபிரௌனுடைய வீட்டிலே அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு பெண், அஹ்மதுல இடம்பெறுகிற செய்தி, ஹாக்கிம்ல இடம்பெறுகிற செய்தி, தபுரானி என்கிற நூல்ல இடம்பெறுகிற ஒரு செய்தி, பஸார் என்கிற ஒரு நூல்ல இடம்பெறுகிற செய்தி, ஒரு அறிவிப்பு. மிஅராஜுக்கு செல்லக்கூடிய நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அற்புதமான ஒரு வாசனை, அதிர்ச்சிகரமான ஒரு வாசனை வருகிறது. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து கேட்கிறாங்க, பதவி எங்க கொண்டு போய் விடுது? ஈமான் நம்ம நினைக்கிற சாதாரணமா நினைக்கிற ஈமான், ஈமான் கொண்டது, ஈமான் கொண்ட உடனேயே நமக்கு அது ஈமானின் அந்த மகத்துவம் நமக்கு தெரியல. உண்மையிலேயே ஈமானின் மகத்துவம் என்பது எவ்வளவு பெருசுங்கிறதுக்கு பாருங்க. ஃபிரௌனுடைய வீட்டில் இருந்த ஒரு அடிமை பெண், அந்த அடிமை பெண்ணுக்கு வேலை என்ன தெரியுமா? ஃபிரௌனுடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் தலை சீவுறதுதான் வேலையை. எவ்வளவு ஒரு நிலை! அந்த உலகத்துல ஸ்டேட்டஸ் நம்ம பார்த்தா இது ஒரு ஸ்டேட்டஸே கிடையாது. ஒரு பணக்கார செல்வந்த ஒரு மிகப்பெரிய அளவுல இருக்கக்கூடிய ஒரு ஃபிரௌன், அவன் வீட்டிலே அட்ரஸே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பெண், வேலை செய்யக்கூடிய ஒரு பெண், மாஷிதா பேரு. அந்த பெண்ணுடைய பேர் என்னது? மாஷிதா. அந்த பெண்ணு அவங்க வேலையை தலை சீவுறதுதான். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ்ல இருக்கிறாங்க, அல்லாஹ்வை சந்திப்பதற்காண்டி போயிருக்கிறாங்க. போயிருக்கக்கூடிய நேரத்துல அங்க வானத்துல ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு வாசம் வீசுது, நல்ல கஸ்தூரி வாசம் வீசுது. வாசம் வீசுற உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துல இது என்னதுன்னு கேக்குறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யாரு? உலகத்திலேயே எல்லா அண்டங்களிலும், எல்லா ஒட்டுமொத்த உலகத்திலும் அல்லாஹ் படைத்த அகிலங்கள், ரப்புல் ஆலம் என்று சொல்கிறானே, ஆலமீன் என்று சொல்றானே, அகிலங்கள், அகிலங்கள் யாவிலும் சிறந்த மனுஷன் யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். மலக்குமார்களில் எல்லாம் சிறந்தவர், தலைவர், எல்லா நபிமார்களுக்கும் தூது செய்தியை கொண்டவர். அந்தஸ்து சொன்னா எது அந்தஸ்து? ஜிப்ரீல் ஒரு ஸ்டேட்டஸ், ஒரு அந்தஸ்து, பெரிய அந்தஸ்து. அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபிமார்களுக்கெல்லாம் காத்தமுன் நபி, அல்லாஹ்வுடைய உற்ற தோழர்களில் முக்கியமான ஒரு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுக்கு வருகிற ஒரு வாசம், அவர்களை அதிசயப்படுத்துகிற ஒரு வாசம். என்ன வாசம் இதுன்னு கேட்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன வாசம்? உளவு வாசமா இருக்குது, என்னது அப்படின்னு கேட்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க அவங்க வாயால, இதுதான் மாஷிதா அவர்களுடைய குடும்பத்தார்கள் இருக்கின்ற இடத்திலிருந்து வருகின்ற வாசம். எங்க பேசப்படுது? ஃபிரௌனின் வீட்டிலே அடிமையாக இருந்த ஒரு பெண்ணை பற்றி மிஅராஜிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிசயத்தக்க ஒரு நிலைக்கு தள்ளி இருக்கின்றது. ஒன்றுமில்லை, அவர்களுடைய காட்சி மாளிகை எல்லாம் கிடையாது, அந்த ஒரு வாசம். என்ன நடந்துச்சுன்னு கேக்குறாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இந்த வரலாறையே கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த வரலாறை சொல்லி காட்டுவது யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். சொல்றாங்க, மாஷிதா என்கிற ஒரு பெண் ஃபிரௌனுடைய வீட்டிலே அவர்களுடைய பிள்ளைகளுக்கு தலைவாரக்கூடிய பணியை செய்து கொண்டிருந்தார். வீட்டுல ஒரு பணிப்பெண்ணாக அல்லது அடிமை பெண்ணாக இருக்கிறார். ஆனால் அந்த அடிமை பெண்ணின் சிறந்த விஷயம் என்னன்னு கேட்டா, ஊரே ஃபிரௌனை கடவுள்னு சொல்லிட்டு இருக்குது. எல்லாரும் கடவுள் கடவுள், யாரு? ரப்பு யாருன்னு என்ன சொல்றாங்க? ரப்பி ரப்பி ஃபிரௌன்ங்கறாங்க. ஃபிரௌன் தான் இறைவன். ஃபிரௌன் என்ன சொல்றான்? அன ரப்புக்குமுல் ஆலாங்கறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் பிரச்சாரம் பண்ண வரும் பொழுது, நீ பொய்யன், நீ சூனியக்காரன், சூனியக்காரர்களை கூப்பிட்டு உன்னுடைய இந்த சூழ்ச்சியையும் நீ கடவுள் என்று சொல்கிற பொய்மையையும் நான் வெளிப்படுத்துவேன்னு சொல்லி எல்லா சூனியக்காரர்களையும் பறையடிச்சு கூப்பிட்டு களமிறக்கி போட்டியும் போட வச்சான் ஃபிரௌன். அப்படிதானே? ஆனா அவ்வூட்ல ஒரு பெண்ணு, அது ஒரு அடிமை பெண்ணு இஸ்லாத்துக்கு. இதான் அதிசயம். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே விளங்கி கொள்ள வேண்டும், இந்த உலகத்தில் எந்த ஒரு சக்தியாலும் இஸ்லாத்தை ஒன்றும் செய்து விட முடியாது. நல்ல விளங்கிடுங்க. ஒன்றும், இதான் ஈமான்ல மிக முக்கியமான ஒன்று, அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒன்று. வமகரு வமகரல்லாஹ் வல்லாஹு கைருல் மாக்கிரீன். அல்லாஹ் அவர்களும் சூழ்ச்சி செய்கிறார்கள், அல்லாஹ்வும் சூழ்ச்சி செய்கிறான், அல்லாஹ் தான் சிறந்தவன். நீ என்னதான் வெறுக்க வெறுக்க துண்டிக்க துண்டிக்க அறுக்க அறுக்க இந்த மார்க்கம் வளரும். எத்தனை பேரை நீ கொண்டு போட்டா மார்க்கம் வளரும். இது ஃபிரௌன்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பரிப்பினை, நம்ரூதுல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பரிப்பினை, அபூஜகல் உத்துபா ஷைபாட் இருந்து கிடைக்கக்கூடிய பரிப்பினை. யாரெல்லாம் எப்பொழுதெல்லாம் இந்த இஸ்லாத்தை அடிக்கணும், ஒழிக்கணும், அடக்கணும், கருவறுக்கணும் நினைக்கின்றார்களோ அங்கே அல்லாஹ் வளர்ப்பான். ஃபிரௌனுடைய வீட்டுல ஃபிரௌனுக்கு ஈக்குவலான ஒருத்தர் வந்தா பரவாயில்ல, ஒரு காரூன் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டா பரவாயில்ல, ஒரு ஹாமான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டா பரவாயில்ல, இவ்வளவு ஈக்குவல் பர்சனாலிட்டி அல்லது ஃபிரௌனுக்கு நெருக்கமானவர்கள் அவர்கள் சொன்னார்கள், ஃபிரௌனுக்கு எந்த வகையிலும் ஸ்டேட்டஸ்ல சம்பந்தம் இல்லாத ஒரு பெண்,
ஸ்டேட்டஸ்ல ஒரு ஃபிரௌனுடைய கால் தூசிக்கு அந்த மக்களுக்கு. ஆனா அல்லாஹ் என்ன ஆக்கிட்டா, மாஷிதாவுடைய கால் தூசிக்கு ஃபிரௌன் சம்பந்தப்பட முடியாது ஆக்கிட்டான். அந்தஸ்து எங்க வருது பாருங்க. ஈமான், நம்ம கொண்டிருக்கிற ஈமான். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று நாம் சொல்லி இருக்கிற ஈமானுக்கான வேல்யூ இருக்குதே, ஒட்டுமொத்த உலகத்தையே அரசாளக்கூடிய ஒருவனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அந்தஸ்தை விட உயர்ந்தது. இந்த மாஷிதா தலைவாரும் பொழுது, அந்த ஃபிரௌனுடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் தலைவாரும் பொழுது சீப்பு கீழே விழுந்துச்சு. கீழே விழுந்த உடனேயே டக்குன்னு அந்த பிஸ்மில்லான்னு சொல்லி எடுத்துட்டாங்க. என்ன சொல்லி எடுத்தாங்க? பிஸ்மில்லாக்கு எவ்வளவு பவர் இருக்கு பாரு. பிஸ்மில்லா தான் இப்ப ஒரு சொர்க்கத்துல வாசமா வீசுது, கஸ்தூரி வாசமா. பிஸ்மில்லான்னு சொன்ன உடனே அந்த பிள்ளைகள், ஃபிரௌனுடைய பிள்ளைகள் தானே, பிஸ்மில்லாவா எங்க வாப்பாவை தானே சொன்ன அப்படின்னு கேக்குது. அந்த அல்லான்னு சொன்ன வேர்டு இருக்குல்ல, அது வந்து அந்த பிள்ளைக்கு என்ன செய்யுது, இடிக்குது. என்னடா அல்லான்னு யாரையும் சொல்ல, ஃபிரௌன் தானே சொல்லணும். அப்ப எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்க, அப்ப பிஸ்மி ஃபிரௌன்னு இருக்காங்க, அப்படிதான் சொல்லியிருக்காங்க. ஏதாவது எடுக்கணும் பிஸ்மி ஃபிரௌனு, சாப்பிடணும் பிஸ்மி ஃபிரௌனு அப்படின்னு இருக்காங்க. ஃபிரௌனின் பெயரால் ஃபிரௌனே அப்படிதான் சொல்லிட்டு கிடக்கான். மிஸ்ர்ல ஓடக்கூடிய நதிகளை எல்லாம் நான் தான் ஓட்டுகின்றேன், என்னுடைய காலடியில் தான் நதிகள் ஓடுகிறது. நைல் நதி எங்கே ஓடுகிறது, என் காலடியில் ஓடுகிறது, நான் தான் வந்து ஓட்டுறேங்கிறான். மதுக திறந்து விட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த வாசலை வந்து நான் ஆர்டர் பண்ணணும், அவன் தானே ஆட்சி செய்யறான். பிஸ்மில்லான்னு சொன்ன அந்த புள்ள, என்ன எங்க வாப்பாவை தானே சொன்னேன், உங்க வாப்பாவெல்லாம் சொல்லல, ரப்பி ரப்பி என்னுடைய இறைவன், ரப்பி அபிக உன்னுடைய தந்தையின் இறைவன் அல்லாஹ், உன்னுடைய தந்தையின் இறைவனாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வை சொன்ன. இதை நான் எங்க வாப்பாட்ட சொல்லலாமான்னு கேக்குது அந்த பிள்ளை. அந்த பிள்ளை எப்படி இருக்கு பாருங்க, கோர்த்து விடுது. நான் போய் இதை எங்க வாப்பாட்ட சொல்லலாமான்னு. அந்த அம்மா என்ன பண்றாங்க, சொல்லுன்னு சொல்லிட்டாங்க. அந்த புள்ள போய் சொல்லிட்டு சொன்ன உடனே அப்படியா, என்னடா இது புதுசா இருக்குது, கூப்பிடு அந்த மாஷித்தாவை, கூப்பிடுங்க அந்த மாஷித்தாவனா. மாஷித்தாவுடைய குடும்பத்தை ஃபுல்லா கூட்டி, ஏன் அரசன் ஃபிரௌனுங்க, ஆனா ரப்புக்கும் ஆலா என்று சொன்னவன் வா மாஷிதா, என்ன என்னமோ என்னை தவிர கைரிலா கைரி என் அல்லாத ஒரு அல்லாஹ் கடவுள் உனக்கு இருக்கிறதா நீ சொன்னியாம, உண்மையா? ஆமா, என்னுடைய உங்களுடைய ரப்பி வரப்புக்கல்லா, ரப்பி வரப்புக்கல்லா, எவ்வளவு பெரிய அழகான வார்த்தை பாருங்க. இந்த வார்த்தையின் முக்கிய ரப்பி என்னுடைய இறைவன், ரப்புக்கல்லா உங்களுடைய இறைவன் யாரு, அல்லாஹ், அவன் தான். நீ என்னத்தை போட்டு இறைவன்கிற, நீ என்னத்தை செஞ்சுட்ட, நீ அரசாடுற, அவ்வளவுதான். குலில்லாஹும்ம மாலிக்கல் முல்க தூத்தில் முல்க மன் தஷா வ தன்ஜிஉல் முல்க மிம்மன் தஷா, ஆட்சியாளனுக்கெல்லாம் ஆட்சியாளன் அல்லாஹ். அவன் நாடுபவர்களுக்கு ஆட்சியை கொடுப்பான், அவர் நாடுபவர்களுக்கு ஆட்சியை எடுப்பான். கண்ணியத்தை கொடுப்பவன் அவன், இழிவை கொடுப்பவன் அவன். அனைத்து கயிறும் உன்னிடத்தில் தான் இருக்கின்றது. இதான் வந்து யதார்த்தம். இதான் அந்த அம்மா சொல்லுது, தைரியமா சொல்லுது. அப்ப ஃபர்ஸ்ட் வேலையா அவர் கணவரை கண்ணுக்கு முன்னாடி எண்ணெய் சட்டி இருக்குல்ல, எண்ணெய் சட்டி, கொதிக்கிற எண்ணெய் சட்டியில அவருடைய ஹஸ்பண்ட தூக்கி போட்டான் உள்ள. என்ன ஆகும் இல்ல, ஆனால வெந்து சாகக்கூடிய ஒரு சூழல் அந்த அம்மா பாக்குறாங்க. அவனுக்கு என்ன ஆசை, உடனே ஓடோடி போய் துடிச்சு போய் என் கணவரை காப்பாற்றுங்கள், என் கணவரை விட்டு விடுங்கள், நீங்கள் தான் கடவுள், ஃபிரௌனே நீங்கள் தான் கடவுள், அல்லாஹ் அல்ல, நான் தெரியாமல் சொல்லிவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று அந்த அம்மா சொல்லுன்னு எதிர்பார்த்தா யாரு, ஃபிரௌன். அந்த அம்மா என்ன சொல்லிச்சு, இப்பவும் சொல்றேன், என் கணவனை நீ கொண்டுட்ட, எண்ணெய் சட்டியில போட்டுட்ட, நீ துடி துடிக்க செத்து கொண்டிருக்கிறார் என்னுடைய வாழ்க்கை துணைவர், ஆனாலும் சொல்கிறேன் ரப்பி வ ரப்புக்கல்லாஹ், என்னுடைய உன்னுடைய இறைவன் அல்லாஹ் தான், எனக்கு மாற்று கருத்து இல்லை. அடுத்து இன்னொரு புள்ள, அந்த அம்மாவுடைய குடும்பமே அந்த அம்மா கண்களுக்கு முன்னாடி என்ன செய்யுது, இதற்கு அப்புறமா கையில ஒரு பிள்ளை, பால்குடி பிள்ளை, அந்த பிள்ளையையும் அந்த தாயையும் இழுக்கும் பொழுது தயங்குறாங்க அந்த மாஷிதா. ஏன் தெரியுமா, இந்த புள்ள கைப்புள்ள எவ்வளவு வலி இருக்கும்ல, வேதனை இருக்கும்ல, பாசம் இருக்கும்ல, தடுக்குது. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, யோசிக்கும் போது அந்த பிள்ளையை அல்லாஹ் பேச வைக்கிறான். அந்த பிள்ளை பேசுது, அந்த பிள்ளை குழந்தைகள் பேசியது என்று சில ஹதீசுகளை பார்க்கலாம். அதுல இந்த பிள்ளை சொல்லுது, அம்மா நீ எதுக்கு தயங்குற, நீ சத்தியத்துல இருக்கிற, நீ ஹக்குல இருக்கிற, நீ பயப்படாதன்னு சொல்லும் பொழுது அந்த அம்மாவும் சேர்ந்து ரெண்டு பேரையும் ஒட்டுமொத்த குடும்பமுமே அன்றைக்கு ஃபிரௌனுடைய சபையில தீக்கிரையாக்கப்பட்டு கொல்லப்படுகிறார்கள், ஷஹீதாக்கப்படுகின்றார்கள், வீர மரணம் அடைகின்றார்கள். அந்த அம்மாவுடைய
குடும்பம் இருக்கின்ற அல்லாஹ் வைத்திருக்கின்ற பகுதியில் இருந்துதான் அந்த நறுமண வாடை வந்தது, கஸ்தூரி வாடை வந்தது என்கிற ஹதீஸ நாம ஹதீஸ் கிரந்தங்கள்ல பார்க்கும் பொழுது ஈமானுக்கு கிடைக்கக்கூடிய அந்தஸ்து இருக்கா இல்லையா, அது ஒரு சிறந்த அந்தஸ்து. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு யாரு உலகத்தின் பார்வையில? நீங்க யோசிச்சு பாருங்க. நாம ஒன்றுமே இல்லாத ஆளு, ஒரு அடிமையான ஆளு, ஒரு செல்வாக்கு கிடையாது, ஒரு சொத்து பத்துக்கள் கிடையாது, இனத்தால் ஒதுக்கப்பட்டவர், மொழியால் ஒதுக்கப்பட்டவர், நிறத்தால் ஒதுக்கப்பட்டவர், அடிமை. நிறத்தால் கருப்பினம், இனத்தால் அடிமை, மொழியால் அவர்கள் நைஜீரியாக்காரர்கள், அவர்கள் எத்தியோப்பியாவை சார்ந்தவர்கள், அடிமை இனத்தை சார்ந்தவர்கள். ஆனால் அல்லாஹ் பிலால் ரலியல்லாஹு அன்ஹுக்கு என்ன அந்தஸ்து வழங்கினா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க. நீங்க யோசிக்கணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிசயப்பட்டாங்க மாஷிதாவுடைய விஷயத்துல. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்துல கேக்குறாங்க, பிலால் நீங்க என்னங்க செய்றியா அப்படின்னு கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க? நீங்க என்னங்க இபாதத் செய்றியா சொல்லுங்க எனக்கு. ஏங்க பிலால் என்ன கேக்குறாங்க? உலகத்துக்கு இபாதத்தை சொல்லித் தரக்கூடிய ஒரு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே அடிமை என்று ஒதுக்கப்பட்ட ஒரு மனிதரிடத்திலே நீங்க என்ன செய்றீங்கன்னு கேக்குறாங்க. என்ன செய்றீங்க? அப்ப பிலால் ரலியல்லாஹு சொன்னாங்க, எப்ப ஒழு செஞ்சாலும் 2 ரக்காத் தொழுவேண்டாங்க. இது ரசூலுல்லாஹ்வால அக்செப்ட் பண்ணப்பட்டுச்சு, சுன்னத் ஆயிடுச்சு. இப்ப சுன்னத்து. பிலால் ரலி இந்த செய்தியை சொல்ற வரைக்கும் இது சுன்னத்து கிடையாது. பிலால் ரலியால் செய்யப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதரால் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றுதான் என்னது? ஒது செஞ்ச உடனே 2 ரக்காத் தொழுவது. ஒது செஞ்ச உடனே 2 ரக்காத்து தொழுவேன். என்ன பிலால், உங்களுடைய காலடி சத்தத்தை எங்க கேட்டேன்? சொர்க்கத்துல. என்ன அந்தஸ்து இது? நினைச்சு பார்க்க முடியுமா? எவ்வளவு யாருக்கு கிடைக்கும்? நமக்கு அல்லாஹ் 100 ஆயுச தந்து 100 ஆயுசிலேயும் மிகப்பெரிய பணக்காரராக செல்வந்தர்களாக நாம் வாழ்ந்து மறந்துகிட்டோம். இந்த அந்தஸ்து கிடைச்சிருக்குமா? கிடைக்கணுங்கிறது நம்ம ஆசை. ஆனா பிலால் ரலியல்லாஹு நடமாடும் சொர்க்கம், நடமாடும் சொர்க்கம். ஒரு அடிமை பெண் வந்திருந்தாங்க, கருப்பின அடிமை பெண். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சொர்க்கத்து பெண்ணை உங்களுக்கு காட்டட்டுமான்னு கேக்குறாங்க. சொர்க்கத்து பெண்ணை, இந்த உலகத்தின் பார்வை எந்த விதமான அந்தஸ்தும் இல்லாத மக்களாக இருந்தவர்கள் இந்த போறாங்க பாருங்க அப்படின்னு சலாசனம். இந்த இப்னு அப்பாஸ் ரலி இந்த போறாங்களா கருப்பின பெண். எல்லாரும் என்ன செஞ்சாங்க இந்த அம்மான்னு கேட்கும் போது வலிப்பு நோய் இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் சலாசலத்துல கேட்டாங்க ஒரு தடவை, எனக்கு வலிப்பு நோய் இருக்குது, நீங்க நபி, நீங்க துவா செய்யுங்க வலிப்பு நோய் குணமாகணும்னு. அப்ப சலாசலம் ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க, நான் துவா செஞ்சா வலிப்பு நோய் சரியா போயிடும், நீ பொறுமையா இருந்தா உனக்கு சொர்க்கம் கிடைக்கும். வலிப்பு நோய் இருக்கும், ஆனா என்ன கிடைக்கும்? சொர்க்கம் கிடைக்கும். என்ன வேணும்? அப்ப அந்த அம்மா என்ன சொன்னாங்க? நிரந்தரம் எதுவும் பாக்குறாங்க. நிரந்தரம் எது? இந்த உலகத்துல வலிப்பு நோய் போனா நல்லதுதான், நல்லபடியா வாழலாம். சொர்க்கம் கிடைச்சா, ஏன்னா வலிப்பு நோய் இருந்து நாளைக்கே இறந்து போயிட்டா எப்படினாலும் இறந்து போலாம்ல. நாளைக்கே இறந்து போயிட்டா நிரந்தர சொர்க்கம் தானே. சொர்க்கமே இருக்கட்டும், உலகத்துல எத்தனை வருஷம் வாழ்ந்து வலிப்பு நோய் இருந்தாலும் பரவாயில்லைன்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சொர்க்கத்தின் பெண்ணாக பல வருஷம் உலகத்துல வாழ்றாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் மரணிச்ச பிறகு சொல்றாங்க, இவங்க சொர்க்கத்து பெண். அந்தஸ்து. இப்படி அல்லாஹ்வால் அந்தஸ்து வழங்கப்படுவதற்கு மிக பெரும் காரணியாக வேற ஏதோ ஒரு பக்கத்துல இல்ல, நம்ம கல்புல இருக்கக்கூடிய ஈமான். அந்த ஈமான பட்டத்திட்டுவோமா இன்ஷா அல்லாஹ். இந்த ஈமான வலுப்படுத்துறதுக்கு தான் நோன்பு, ஈமான வலுப்படுத்துறதுக்கு தான் குர்ஆன் ஓதுறது, ஈமான வலுப்படுத்துறதுக்கு தான் இரவு நேர வணக்கம். இந்த இரவு நேர வணக்கத்துல எந்த அளவுக்கு நாம் ஈடுபாட்டோடு இருக்கின்றோமோ, சஜிதா செய்யக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும், குர்ஆனுடைய வசனங்களை கேட்கக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வுக்கும் நமக்குமான தொடர்பு, ஈமானுக்கும் நமக்குமான அந்த தொடர்பு இன்னும் 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 என்ன செய்யப்படும்? இருக்கப்படும். அதுதான் அதான் உபரியான வணக்கங்கள்ல அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தது எது தெரியுமா? எது? இரவு நேர வணக்கம் தான். அதனால ஈமானுடைய விஷயத்தில் நாம் பக்குவமாக இருப்போம் என்று சொன்னால் அதுதான் நமக்கு மிகப்பெரிய அந்தஸ்து என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். கடைசியாக ஒரு வரியை உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஒரு குடும்பத்துக்கு சொன்ன ஒரு வரி. சபுரன் சபுரன் யா ஆலு யாசிர், யாசிர் குடும்பத்தாரே பொறுமை. இந்த வார்த்தை வந்தது அல்லாஹ்வுடைய தூதர் வாயிலிருந்து. சபுரன் யா ஆலு யாசிர் இன்ன மௌஇதக்கும் பில் ஜன்னah, உங்களுக்கு சொர்க்கம் வாக்களிக்கப்படுகிறது என்று ஒரு அந்தஸ்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது சம்பந்தமான இன்னும் பல தகவல்களை
வரக்கூடிய நாட்கள்ல பார்ப்போம். அந்தஸ்துகள் என்பது அல்லாஹுவால் வழங்கப்படும். அல் குர்ஆன் யாருக்கு அந்தஸ்து வழங்கப்படும் என்று விவரிக்கின்றது. அல்லாஹுவால் நம் அனைவர்களுக்கும் அந்தஸ்துகள் உயர்த்தப்படுவதற்கு இந்த ரமலானுடைய மாதத்துல நாம் அல்லாஹ்ட்ட துஆ செய்வோம். இந்த மக்களுக்காக, மதரசா மக்களுக்காக, அதற்காக பாடுபடக்கூடிய எல்லா மக்களுக்காகவும் நீங்க வந்து துஆ செய்து கொண்டே இருங்க. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.